இருக்கு. கையில் என்ன இருக்கு? ஜாதகம் கல்யாணம் பொண்ணு ஜாதகம் பொண்ணு வீட்டில் வந்து பொண்ணோட அம்மா பொண்ணு சம்மதப்படாது. பொண்ணு சம்மதப்படாது. அந்த பொண்ணு தான் வேணும் முடிவு பண்ணிருக்கியா? 2 பொண்ணு 2 ஜாதகம். கால் அனுப்புவோம். தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தாய் பராசக்தியினுடைய பேர் பாகம் பிரியாள். சிவன் கோயிலில் அந்த சிவபெருமானுக்கு துணைக்கு பேர் என்ன பேர்? பாகம் பிரியாள். அவளுடைய பேரில் ஒரு பிள்ளை இருக்கு. கனகமணின்னு ஒரு பிள்ளை இருக்கு. கனகமணிங்கிற பிள்ளை இருதார யோகம் உள்ள பிள்ளை. ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு அதை தீர்வையாகி இன்னொரு கல்யாணத்தோட வாழணும்னு யோகம் உள்ள பிள்ளை. அதை முடிச்சுக்கிறியா? விவரம் கட்ட பேரை முடிச்சு கிழிச்சுக்கிறியா? உனக்கு 2ஆம் தரமா? இல்ல நான் முதல் தரம் தான். ஆமா, நான் என்ன பேசுறேன் உனக்கு புரியல? அந்த மயக்கத்துல தெரியலையா? ஏன்னா ஒரு கல்யாணம் முடிச்சு தீர்த்து ஒதுக்கி இன்னொருத்தம் கூட வாழ்வாடா. இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு அப்படி இருக்கு. அவளை முடிச்சுக்கிட்டியா என்ன? சரிங்க எலி கால் வந்துட்டு. பாகம் பிரியாள். நீ பொண்டாட்டியா இருக்கணும், அவ புருஷனா இருக்கணும். உனக்கு எதுடா விருப்பம்? இந்த 2 ஜாதகத்தினுடைய பலனையும் சொல்லிட்டேன். பாகம் பிரியாள் ஜாதகத்தில் நீ பொண்டாட்டியா இருக்கணும், அவ புருஷனா இருப்பான். முடிச்சுக்கிறியா? காலம் போய்கிட்டு இருக்குங்க. உள்ள ஜோக்கா இருக்காள? கிடையாது, நமக்கு பெரிய அளவுக்கு வயசாகிட்டு இருக்கு என்னோட அப்பா அம்மா. சரி சரி சரி. சிம்மராசிக்கார பிள்ளை சொல்ல போட்ட கீச்சிர விட்டு ஒன்று நகட விட மாட்டான். பிடிவாதமா பிடிச்சி இருக்கிறவா. அன்னைக்கே இந்த சாமி சொன்னாரு கேட்கலையே அப்படிப்ப. எல்லாம் சொல்லிட்டேன். முடிச்சு வைக்கணும்னா சொல்லி 1 மாதத்துல முடிச்சிருவோம். சபா கால் வந்துட்டு வா. சப்போர்ட் பண்ணும். ஆமா, இழுச்சு வாங்க. நான் தான்ல வா. பாகம்பிரியாளை முடித்துக்கொள். வெற்றி உண்டு. மடக்கி தரேன். எல்லாரும் நல்லா இருக்கும். இவன் எப்படி நீட்டா ஜாதகத்தை கொண்டு ஓலையை நிட்டுதான் சரி தப்புன்னு முடிவு வச்சு போயிட்டான். கெட்டிக்கார பைய. நம்ம சொன்னா எவன் கேட்கான்? என்னடா அதே கோவில்பட்டி எல்லை பிள்ளைகளை பத்தி மனநொந்து வந்தவர்கள் வீட்டுக்குள்ள பூச்சி வச்சு கும்பிடுறாங்களா? ஏன் பிள்ளையுடைய மனசு நமக்கு கட்டுப்படலையே. அவ உள்ளத்தை சீர்திருத்தி சொன்னா போதுமா? வெற்றியாக்கினா போதுங்களா? கால் விட்டுவான். ஆமா, பிள்ளைக்கு மாங்கல்ய தோசை இருக்கு மகளே. ஒரு பாம்பு போகுது மேல, நாகதோஷம் இருக்கு. அதுக்கெல்லாம் கொண்டு போய் பரிகாரம் பண்ணிருப்பீங்களே. பரிகாரம் பண்ண பிறகு இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்களே. முடிவு கிடைக்கல. சரி பண்ணி தரேன், வெற்றியாக்கி தரேன். என்னைய பார்த்துட்டு நீங்க ஊருக்கு கிளம்புங்க. போய் நேரம் கழிச்சு இவங்களை மட்டும் ஒரு 5 நிமிஷம் பேசுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஜெயிச்சு தரேன். நீங்க நினைக்கிற சொந்தத்திலேயே மாப்பிள்ளை இருக்கு. ஆனா பக்கத்தில் உள்ள ஏரியாவா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்காது. எட்டிய வழிகளில் கொஞ்சம் மாப்பிள்ளையை பார்த்து கட்டி தெளிவாக வச்சுக்கிடுவோம். ஒரு வீடு அவ பேருக்கு எழுதி கொடுக்க வேண்டியிருக்கும். முடியுமா? ஏன்னா எதிர்காலத்துல மர்மம் அப்படி ஒரு ஆசையோட இருக்கான். உண்மையை சொல்லணும்ல, இருக்கிற வீடே 10வது இடத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கீங்க. பக்கத்துல இந்த பிள்ளை கரை சேரும் பொழுது உங்களுக்கு செல்வம் வீட்டுக்குள்ள புகுஞ்சிடும். அவ போற இடம் புன்னகையா இருக்கும். அப்பொழுது வரக்கூடிய செல்வத்தை வச்சு உங்களுக்கு ஒரு வீட்டை அவளுக்கு கொடுத்துருவாங்க. ஏன் கவலைப்படுறேன்? சத்தியமா நடக்கும். அப்படிப்பா வண்டி ஒண்ணு வாங்கி வாகனத்துக்கு நல்லபடியாக ஓட்டி தரேன். 1 மாதம் பொறுமையா இருந்துக்கா. அரசாங்க வேலை உண்டு. ஆமா. ஓம். எனக்கு தொழில் நல்லா உடனே இந்த வண்டியை மூலம் ஓட்டி தரேன். நல்லா இருக்கும். ஜெயிச்சுக்கா. பார்த்து. நாலாட்டின் புத்தூர். 4 ஆட்டுக்குள்ள புத்தும் ஊரும். எங்கடா போற? ஏண்டா போற? சாப்பிட்டா
என்னப்பா வேணும்? வீட்டில் பிரச்சனை யாருக்கெல்லாம்? எனக்கு ஒய்ஃபுக்கு பிள்ளைகளுக்கு. இந்த வயதுக்கு மேல பொண்டாட்டிக்கு உனக்கு ஏன் பிரச்சனை வருது? அவா புத்தி சரியில்லையா, உன் புத்தி சரியில்லையா? அவனுக்கு தான் சரியில்லை. காரணம் சொல்லலாம். பிரச்சனைக்கும் வயதுக்கும் என்ன தொடர்பு? அப்படி நீ கழுவி கூடாது. யார் போனாலும் பிரச்சனை வரும். என்னப்பா விநாயகா? பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும், பையனுக்கு பொண்ணுக்கு வேலை கிடைக்கும், பையன் பிசினஸ் பண்ணுவான், பையன் பிசினஸ் பண்ணல, ப்ரமோஷன் கிடைக்கும், வெற்றியாக்கி தரேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் நடக்கும். ஆடி மாதம் வரை பொறுமையா இருக்கணும். அதுக்கு பிறகுதான் குடும்பத்தில் உள்ள அமைதி கிடைக்கும். ஆடி மாதம் வரை பொறுமையா இருக்கணும். அதுக்கு இடையில அமைதி வேணும்னு சொன்னா தனிமையா எங்கேயாவது போயிட்டு வந்து வீட்டுக்குள்ள தூங்கிக்கிட வேண்டிய. எனக்கு ஒரு தொழில் வெற்றியாக்கி தரேன், தொழில் நடக்கும், அதுக்குரிய பணமும் தரேன். தெய்வம் தெய்வம் உள்ள வரணும் வீட்டுக்கு. நமக்கு அதை கட்டி வச்சிருக்கலப்பா, ஆமா, அதை ஜெயிச்சு தரேன். இன்னும் 3 முறை என்ன பார்க்கவா, ஜெயிக்கிறேன். நல்லா. பொண்ணுக்கு வேலை கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. போயிட்டான் போயிடலாம், போய் அமைதியா கூட்டு போங்க. இன்னொரு தடவை காலம் வந்துட்டு வா. இது யாரு? என்ன தொழில் பார்க்க? ஏது பணி? டியூட்டி பார்ப்பணுமா? ஏது பணி நீங்கள் பண்ணுது? ஓட்டர். பக்கத்தில் வா. கல்யாணம் ஆகிடா? பாரி எവിടെ உண்டு? ഇവിടെ ഉണ്ടോ? വേറെ എന്താ കാര്യങ്ങൾ? என்ன வேணும் உங்களுக்குலாம்? അല്ല மலையாளம் நல்ல பேச மாட்டேங்க, என்ன கிண்டல் பண்ணதில்ல. நீ கண்ணை முடிக்கா, கொஞ்சம் ஜனவசியம் வருதான்னு பார்க்குறேன். ஓஹோ, இப்பொழுது ஒரு 6 மாசமா உங்களுடைய வியாபாரம் தடையா போச்சு. அதுக்கு மாந்திரிகத்தால் ஒரு கெட்டு நடந்திருக்குன்னு சொல்லி, உண்மை, கெட்டு நடந்தது உண்மை. அது சொந்தமா நீங்க சில இடங்கள்ல அப்படி கோயில்கள்ல போய் முறையிட்டது உண்டு. சரியா? இதை நான் சரியாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? காலம் சொல்லலாம். கொஞ்சம் கண்ணு முடி பிரார்த்தனை செய்து பார்ப்போம். ஆரியன் காவுக்குள்ள இருக்கக்கூடிய கன்னி கருப்பசாமியை கும்பிட்டீங்களா? கும்பிட்டீங்களா? வருதார். இந்த கனியை துணியில வாசல்ல கட்டி வை. ஜனங்கள் வந்து கொண்டே இருப்பாங்க, வியாபாரம் பெருகி கொண்டே இருக்கும். பக்கத்துல வா. ஒவ்வொரு நாள் முதலீடுகளுக்கும் பணமும் கிடைக்கும், லாபமும் கிடைக்கும். இன்னும் பக்கத்துல வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமி அன்னைக்கு வந்து சேருங்க, உடம்பை சரியாக்கிடும். இந்த ஊரு நான் சொரண்டை கூப்பிட்டுருக்கேன். ஏன்னா நான் சொரண்டை ஒன்னையே சொரண்டை கூப்பிடலடா. சொரண்டையா? வீராணம் எவ்வளவு தூரம் இருக்கு? காரக்குளத்துக்கு அதுக்கும் ஒரு குளம் தானே இடம். 20 கிலோமீட்டருக்குள்ள சொல்றீங்களே. இருங்க கூப்பிட்றேன். கூப்பிட்றேன். என்னாச்சு? உங்க ஊர்ல வெங்காயம் விளையுமா? வெங்காயம் இன்னொரு தடவை காலம் சொல்லலாம். என்னப்பா பிள்ளை கல்யாணத்தை பத்தி முடிவு எடுக்கணுமா? முருகப்பெருமான்ட்ட வரத்தை வாங்கியாச்சு,
வைகாசியில் கல்யாணம் நடந்தாச்சு, மகிழ்ச்சியா இருக்கலாம், வரனை கொண்டு வந்து சேர்த்துருவோம். அதுக்குரிய பணமும் வேணும்ல, சேர்த்து தரேன். வேற என்ன வேணும்? வெற்றியாக்கி தரேன். பொறுமையா இருக்கணும். பௌர்ணமிக்கு கேச கடையே இல்லை, கடையம் உங்களுக்கு திருமலைபுரம், கொட்டல்புதூர் என்னும் திருமலை எப்பப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 உள்ளுக்கு போகணுமா? இங்க இருந்து போகணும், ரோட்ல போய் உள்ளுக்கு மடிச்சு உள்ளுக்கு போனோம். உங்க வீட்டுக்குண்ணே மெயின்ல இருக்கு, கடை இருக்கா? நீங்க கல்யாணிபுரமா? கால் வந்து உன்னை முழு முதலே. விநாயகர் எங்க இருக்காரு? விநாயகர் நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு அரச மரத்துல பக்கம் இருக்காரு. மூத்த கணபதியே பாட்டு சத்தம் கேட்கு. முருகருடன் பிறந்த அப்படின்னு ஒரு பாட்டு. என்ன வேணும்? நம்ம இடத்த வந்து ஒரு தடங்கள் கொடுத்து விற்க விடாம. இவ்வளவு தானே விஷயம். பக்கத்துல ஒருத்தன் கடை வச்சிருக்கானா, அடுத்த ஆள் வச்சிருக்கானா? நம்ம ஊருக்காரங்க வச்சிருக்காங்களா? கொஞ்சம் கண்ணை கூட அந்த இடத்துக்குள்ள நான் போய் பார்க்கட்டும். கால் ஒன்று வரணும். மரந்தாங்கி இல்லப்பா, அறந்தாங்கி. அறந்தாங்கி வரலாம், கால் வந்துடலாம். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அப்படி ஒரு பாட்டு கேட்குத. முருகன் கோயில் எங்க இருக்கு? பக்கத்துல இருக்கா? அதான் டெய்லி இந்த பாட்டு சூலமங்கல சகோதரி பாட்டு போடுவாங்களோ. அந்த முதல்வனுக்கு ஒரு நாள் திருநாள், கந்தனுக்கு ஒரு நாள் திருநாள், அந்த கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள். பக்கத்துல வரலாம். உலகம் உருண்டை, எங்க சுத்தினாலும் அங்கதானே வரணும். உண்மையா இல்லையா? என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு? இப்போ படிப்பை முடிச்சு வெற்றியாக வேலையை வாங்கி தரேன். உன் உடல்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து தரேன். இப்போதைக்கு நம்முடைய பணங்கள்லாம் கொஞ்சம் நஷ்டமாகி வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு இடம் சம்பந்தமான மண்ட குழப்பம் வேற இருக்கும். இதையெல்லாம் தீர்த்து தெளிவுபடி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? வீட்டுக்கு வரமாட்டேங்குன்னு யார் சொன்னா? எங்க இருக்கு உங்க சாமி? மணமேல்குடி தண்டையாரா? தண்டலை கால் வந்துட்டாங்க பார்ப்போம். என்ன நெல் வருது, என்ன உளுந்து வருது, என்ன தானியம் வருது, எல்லாம் புரிஞ்சு கிடக்கு. எங்க இருக்கு? உன் எல்லைகளுக்குள்ள நவதானியங்களும் விளையக்கூடிய இடங்கள் நிறைய இருக்க. உண்மையா இல்லையா? அந்த சாமி உங்க வீட்டுக்கு வரத்தான் செய்யுது. ஆனா இப்போ இருக்க கிரகம் கண்ண மூடிக்கிட்டு இருக்கனால உங்களுக்கு அந்த சாமி மேல சந்தேகம் வந்துச்சு. வேற யார்ட்டையும் போய் கேட்டு குலதெய்வம் வரலன்னு கதை வைப்பான். அதை நம்பிடாதீங்க. ஒழுங்கா கும்பிட்டு வாங்க, எல்லாம் சரியாவே நடக்கும். வீண் கவலை தேவை. புரியுதா? குழப்பறாங்களே அம்மன் எங்க அம்மன் இருக்கு? வீட்டுக்குள்ளையா? பைரவர்னு கூப்பிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி அம்மன் பேர் தெரியல. பைரவர் வந்து காவல் செய்யணும். உள்ளுக்கு வந்து காளியினுடைய சொரூபம் நடமாடுது, பீடமாக இல்லை. புரியுதா? காளியினுடைய ரூபம் நடமாடுது, ஆனா பீடம் அளவுகோலாக இல்லை. இல்லாததை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்க கும்பிடுறது பைரவருக்கு விளக்கேற்றி கும்பிட்டுக்கிட்டே இருங்க, எல்லாம் வெற்றியா நடக்கும். 2 பிள்ளை இருக்கா? அந்த பையனுடைய வாழ்க்கையை பத்தி கவலையப்பட வேண்டாம். இந்திய கவர்மெண்ட்ல பெரிய உத்தியோகம் உள்ளவனா இருப்பான். இந்தாங்க, ஐஸ்வர்யமா இருக்கலாம். செல்லங்கப்படை புண்ணியமடைங்க, புண்ணியமடை, புண்ணியமடை. கர்மசாமி அப்படியா? விளாத்திக்குளம் வாராயோ வெண்ணிலாவே. யாரு? உங்க அம்மா எங்கடா இருக்கா? வீட்டுல அவருடைய உடல்நிலையை பத்தி என்னடா கவலைப்போம்?
என்ன வேணும் உனக்கு இப்போ? தொழில் ஆரம்பிக்கணும். தொழில் ஆரம்பிக்கணும். என்ன தொழில்? கடை தான், டீ கடை. ஐயா இது குடலை இருக்குது ஆப்ரேஷன். அதான் எனக்கு இங்கே வலிக்குடா. அதான் ஆப்ரேஷன் பண்ணி சரியா ஆறிடுதாடா. அது கால் 3 வருஷம். கர்மசாமி, இப்போ சித்திரை மாதம் 22ஆம் தேதிக்கு மேல ஆரம்பிச்சுக்கா. உனக்கு தொழிலும் நல்லவனும் உன் கூட ஒருத்தர் வந்து உதவி செய்வான். தைரியமா நடத்து, நான் கூட வரேன். இந்தா ஒரு நாளைக்கு ஒரு 5000 ரூபா லாபம் கிடைக்கும்டா, வச்சுக்காடா. சந்தோஷமா இருப்பாங்க. என் பேரை போட்டுக்க, என் போட்டா போட்டுக்கா, போடு. நல்லா இருக்கு. என்ன வேணும் மகனே உனக்கு? உடல் உபாதைகள் ரொம்ப அதிகமாக 2 வயசுலேருந்தே இருக்குங்க. ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து நான் சொல்றது மட்டும் தெரிஞ்சுன்னா சரியா போயிடும். கும்பகோணத்துல திருநாகேஸ்வரம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க போய் உன் பேருக்கு ஒரு அர்ச்சனையும் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு என்ன வந்து பாரு. ஆயுளுக்கு கண்டம் இல்லாம உடல் பங்கம் இல்லாம காப்பாற்றுறேன். உடனே வா, வெள்ளிக்கிழமையா இருக்கணும் வருகிற நாள். சந்தோஷமா இரு. கர்மசாமி, ஆமா. உடனே மாய குதிரை எங்கே போகுது? திருமணத்தை பற்றி பேச வந்து யாரும் உண்டா? யாருக்கு திருமணம்? அச்சயா, கால் வந்துட்டு வரலாம். எல்லாரும் வரீங்க. இவர் யாரு? நீங்க சும்மா தான் வந்திருக்கலா? நீங்க எதுவும் தனியாக கேட்க வரலையே? ஒரு கல்ல நாடு மாங்காயா? வரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், செல்லு நல்லா ஆஃப் பண்ணி வச்சுட்டாப்பா. பக்கத்துல கல்யாணத்துக்கு நிகராக சில மன வருத்தங்கள் ஏற்பட்டது உண்டா? அதுக்கு பிறகு இன்னைய வர இல்லற வாழ்க்கையை பத்தி சிந்திக்கவும் முடியல, செயல்படவும் முடியல. ஏன் எதுக்குன்னு பார்த்தேன். ஒரு சில மாந்திரிக தடைகளும் ஜென்மபாவ வினைகளும் வந்து இப்போதைக்கு ஸ்திரீ வசியத்தை குறைச்சி வச்சிருக்கு. கல்யாணத்தை பேசுவோம், நாளைக்கு பதில் சொல்லுவோம்பாங்க, நடக்காது. புரியுதா? இந்த தடைகளை நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? என்ன கால் பார்த்து போங்க, வெற்றியாக்கி தரேன். ஜெயிச்சுக்கா, நல்லா இருப்பா. இதற்கிடையில சோதனைக்கு ஒரு பெண்ணை நீ விரும்ப வேண்டிய நிலைமை வருது. அது உனக்கு ஜெயிக்காது, கைவிட்டு. ஓகே, பிறகு பாட்டு. கர்மசாமி, ஆமா, பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி தாய் தந்தை மகன். கால் வந்து வரலாம். நீங்க செலக்ஷன் பண்ணல? புரியல, தெளிவா பேசுங்க. வரல. ஏன் எதுக்குன்னு கேட்டேன். உன்னுடைய கட்டுமனைக்கு ஊடால போய் பார்த்தேன். மெயின்ல போறது இடது பக்கத்துல தெருக்குள்ள தான் உங்க வீடுகள்லாம் இருக்கு. ஒரு சாலை, அதுல இடது பக்கம் சத்துக்குள்ள போனா உங்க வீடு வருதா? சரிண்ணா. அங்க ஒரு அம்மன் கோயில் வருது. அது என்ன கோயில்? நவசக்தி அம்மன் கோயில். அதுல கூட விநாயக பெருமானும் வெற்றிகரமாக இருக்கிறார். தும் 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 தபையெல்லாம் இசைப்பொருள்கள்லாம் அந்த எல்லையில வருத. யார் வச்சிருக்கா? அந்த பகுதியில கொண்டு வராங்களே, யாரும் கடைகள் ரிப்பேர் பார்க்குறவன் வச்சிருக்கானா? இல்லை அது சம்பந்தமான ஆள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இசை சம்பந்தமான தொடர்புடையவர்கள் அப்பகுதியில் இருக்கிறார்கள். இப்போ இந்த தடைகளுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் பார்த்தேன். சிவபெருமான் கழுத்தில் இருக்கக்கூடிய நாகம் தான் அதுக்கு காரணம். உடம்புல ஒரு வகையான சர்ப்ப தோஷம் இருக்கு. எதிர்பாராமல் புல்லரிப்பது, மினுமினுப்பது போன்ற ஒரு ஆற்றல் உடல் உணர்வுல இருக்கு.
அது ஸ்திரீ வசியத்தை குறைக்கிறது. அந்த தோஷங்களை நிவாரணம் பண்ணியாச்சுன்னா இந்த கல்யாணம் வெற்றிகரமாக நடக்கும். கவலைப்படாமல் இருக்கலாம். ஆவணி மாதத்துக்குள்ள இந்த கல்யாணத்தை வெற்றி ஆகித்தாரேன். தைரியமா செயல்படும். வேற என்ன வேணும்ப்பா? வருத்தப்படுவீங்களா? வருத்தப்படுவீங்களா? கால் வந்துட்டுவாங்க. அமைதியாக கட்டுக்கணும். திருமணமாகி எவ்வளோ காலம் ஆகுது? 12 அவருடைய மனத்தை பார்த்தேன். எதிர்பாராம இப்போ ஒரு வருஷ காலமா அந்த மனநிலைகள் நமக்கு பொருந்தாத வார்த்தைகளும் பொருந்தாத சூழ்நிலைகளும் அங்கே நடந்துட்டு. புரியுதா? அந்த மனத்தை மாற்றி தெளிவு பண்ணி வாழ வச்சு தந்தா போதுங்களா? நிம்மதியாக வாழ வச்சு தரேன். வேற என்ன வேணாக்கா? கொஞ்ச நேரம் கண்ண முடிக்கா நீ கேட்குற வார்த்தை வெற்றியாகித்தார். கர்மசாமி பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் குழப்பெல்லாம் மாற்றித்தாரேன். நீ வாடா, இங்கே வாங்க. நான் கஷ்டப்பட்டு வரம் கொடுக்கக்கூடாது, நிம்மதியாக தரணும். வா, என் ஆசையால் ஆவணியில் திருமணம் நடக்கும். சந்தோஷமா இரு மகனே. தெளிந்த அறிவும் நேர்மையான குணமும் உடையவன் இவன். உன்னுடைய தொழிலில் வெளிநாடு சம்பந்தமான நண்பர்களும் தொடர்புகளும் ஏற்பட போகுது. அதில் நீ ஜெயித்து வருவாய். வெற்றி செல்வமா இருப்பவர்கள். எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, தந்துட்டேன், கிடைச்சிரும். சந்தோஷமா வெற்றி அடைவீர். நல்லா இருக்கு. வேணி வைக்கணும், வீடு தேடி வரும் பணம். இதை உங்க மகா எங்க இருக்கா? அங்க போய் கொடுக்க முடியாது. வீட்டில் வச்சு சாமி கொடுங்க. இதை வீட்டு வாசல்ல துணியில கட்டி வச்சு பூஜையாக்கி. தென்காசி எல்லை நாராயணா நாராயணா நாராயணா. மனசுக்குள்ள சங்கடம் வந்துகிட்டே இருக்கடா. ஆமா, அதுக்கு என்ன செய்யணுங்க? அதுக்கு நான் வழியை சொல்லுங்க. நான் ஒன்று நினச்சி வச்சிருக்கேன், அது நடக்குமான்னு சொல்லுங்க. வைகாசியில் நடந்துடும். இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு. ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன், வெற்றி ஆகி தரேன். ஜெயிச்சுக்கா, பணம் கிடைக்கும். நல்லா. கர்மசாமி எலத்தூர் எல்லை மதுநாத சாமி எங்க இருக்காருப்பா? காரணம் சிவாலயம், மதுநாத சுவாமி சிவாலயம். அண்ணாச்சிக்கு எந்த ஊரு? மெட்ராஸ். சென்னையில் கூப்பிட்டோம்லாம்ல. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். காலத்தில் அடியாத காவியம் தர வந்த காளியம்மா எங்கப்பா இருக்கா? குடும்பத்துக்குள்ள இருக்கு. தெருவில் இருக்காளா? அதை ஒழுங்கா கும்பிடுறீங்களா? கும்பிட்டுட்டு தான் இருக்கீங்க. இப்போதைக்கு வீட்டுக்குள்ள நிறைய நோய் பிணி காட்டி ஆபத்துகளை காட்டிக்கிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள. அதனால இதுக்கு என்ன காரணம்? மந்திர தந்திரம் நடந்திருக்கா அப்படின்னு ஒரு வேதனையை கேட்க வந்திருக்கேன். காரணம் ஸ்ரீராமரே. ஸ்ரீராமர் எங்க இருக்காரு? கிருஷ்ணன் கோயில் வீட்டில் இருக்காரு. கிருஷ்ணன் கோயில் வீட்டில் இருக்கா? உனக்கு இப்போ சனி பகவானுடைய தொல்லையினால்தான் அந்த பிரச்சனை நடக்கு. மனிதர்களால் எந்த இடைஞ்சலும் இல்லை. வீணாக கற்பனை செய்து சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த துயர அலைகள்ல இருந்து உங்களை மீட்டி தந்தா போதும்ல. ஒன்று போல கண்ண முடி சாமி கொடுங்க. என் பக்கம் கர்மசாமிக்கு இந்த புண்ணு உனக்கு ஆறிரும். சுதந்திரமா நடப்பேன். இனி நோய்படி இல்லை, துன்பமும் இல்லை. வெற்றி உண்டு மகனே, வாழ்க. ஆய்குடிக்காரர்களே, நீங்க பௌர்ணமிக்கு வாருங்கள். பொறுமையோடு வாருங்கள். அம்மா பராசக்தி புவனை கக்கிசம் என்று ஒரு நூல் இருக்கு, தெரியுமா? புவனை கக்கிசம். தாய் பராசக்தியினுடைய சிறப்பு பெயர் புவனேஸ்வரி. சென்னையிலிருந்து புவனேஸ்வரின்னு யாரும் வந்திருக்காங்க? உங்க பேர் என்ன பேரு? கால் இப்போ அடிச்சரம் வாங்கி வச்சிருக்கீங்களா?
எந்திரங்கள், ஸ்ரீ சக்கரங்கள், மகாமேருக்கள், லலிதா சகஸ்ரநாமங்கள். ஆனால் ஒரு காளி இருக்கு, அது ரொம்ப வருஷமா இருக்கு. ஒன்று வரைஞ்சது அட்டையில். அதைத்தான் நான் சொல்லுவேன். புரியுதா? என்ன வேணும்? என் பிள்ளையோட கேஸ் நடந்தது. அதை அடிச்சு தந்தா போதுமா? அது முடிச்சுட்டு வந்துட்டோம். அம்மா பராசக்தி வாங்க. நாளை காலைல என்னை பார்த்துட்டு ஊருக்கு போ. ஆத்திரப்பட்டுறாத, வெற்றி பெறு. ஜெயிக்கணும்னா என்னை பார்த்துக்கோ.